யானைக்கு கொடுத்த ஜூஸ்ல விஷம் கலந்திருக்கா. அம்மா, நீங்க பேசுறதெல்லாம் சுத்த அபத்தமா இருக்குமா? என் வெண்பா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கு நான் 100 தடவை சொல்லிட்டேன். அவ மனசுல உங்களை தெய்வமா நினைக்கிறான்னு பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா உங்க மனசுல ஏன்டா வெண்பா பத்தி இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மல்லிகா, நீ பேசுறது எனக்கும் ரொம்ப தப்பா தான் தெரியுது. நீ பண்றது தப்பு மட்டும் இல்ல, பெரிய பாவம். வெண்பா ரொம்ப நல்ல பொண்ணு. அவன் வேலை போய் இவ்வளவு பெரிய அபாண்டமான பழிய சுமத்துற. இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு உங்களுக்கு தெரியலையா? அவ சித்திக்கும் எனக்கும் பகை இருந்துச்சு. அவ சித்தியால தான் நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஆனாலும் அவ சித்திக்கு என் மேல இருக்கிற ஆத்திரம் போகல. இப்ப கூட என் பையனை ஏமாத்தி இவ கல்யாணம் பண்ணிருக்கிறது நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுக்கு தான். நேத்து உங்ககிட்ட பேசும்போது யாழினிய நீ கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமான்னு ஒரு பேச்சுக்கு தானே கேட்டேன். அதனால வன்மை வச்சுக்கிட்டு அவ யாழினிய கொலை பண்ண முடிவு பண்ணிட்டா. இல்லத்த, உலகத்துல யாரு மேலயும் எனக்கு வன்மம் கிடையாது. யாரையுமே நான் அழிக்கணும்னு நினைச்சதே கிடையாது. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்கள கூட நான் பழி வாங்கணும்னு நினைச்சதே இல்ல. என் மேல போய் இவ்ளோ பெரிய பழி சொல்றீங்களே. ஏன் கிட்ட இந்த நடிப்பெல்லாம் வச்சுக்காத. உன் நடிப்பை இவன் வேணா நம்புவான், நான் நம்ப மாட்டேன். சரி மல்லிகா, நீ நம்ப வேண்டாம். வெண்பாவை நாங்க நம்புறோம். யாழினி, உங்க ஆண்டிக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. நீ எதையும் மனசுல வச்சுக்காம அந்த ஜூஸ் குடி. அண்ணி, அண்ணி என்ன சொல்றீங்க? யானி குடிக்காத, விஷம் கலந்திருக்கு. குடி. என்னது விஷம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் இதை குடிக்கணுமா? யாழினி, உங்க அம்மா நான் சொல்றேன், அந்த ஜூஸ் குடி. மா, நான் சொல்றதுல உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லல்ல? இந்த ஜூஸ ஏதாவது நாய்க்கோ பூனைக்கோ குடுங்க, அப்ப தெரியும் இதுல விஷம் கலந்திருக்கா இல்லையான்னு. மா, எதுக்குமா பூனைக்கு நாய்க்கு கொடுத்து பார்க்கணும்? ஏன் பொண்டாட்டி மேல தானே சந்தேகப்படுறீங்க? ஏன் பொண்டாட்டி தானே உங்களுக்கு ஒருத்தலா இருக்கா? ஏன் பொண்டாட்டியை நான் நம்புறேன். என் உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டியை நான் நம்புவேன். அதை இந்த ஜூஸை குடிச்சு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறமாவது என் பொண்டாட்டி மேல நீங்க பழி போட்டதை நிப்பாட்டுங்க. கவின், என்ன சொல்ற நீ? ஐயோ, என்ன ஆண்டி இது? ஐயோ ஆண்டி, குடிச்சிட்டானே. கவின், கவின், விஷம் இருக்குன்னு சொன்னீங்க. என் பொண்டாட்டி சந்தேகப்பட்டீங்க. எங்க இருக்கு விஷம்? இது நல்லதானே இருக்கேன், நல்லதானே இருக்கேன். கவின், ஐயோ, இப்ப சொல்லுங்க, என் பொண்டாட்டி நல்லவன் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என் பொண்டாட்டி உண்மையானவன் சொல்லுங்க. கவின் சார், கவின், கவின், கவின் சார், கவின், கவின் சார்,
கவின். ஆண்டி என்ன ஆண்டி? தப்பு பண்ணிட்டேன். ஐயோ ஆண்டி என்ன ஆண்டி? ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? என் பையன் எப்படி இருக்கான்? அவரு கடைசியா என்ன சாப்பிட்டாரோ அந்த சாப்பாட்டுல பாய்சன் இருந்திருக்கு. ஐயோ கவின் சார், நாங்க முடிஞ்ச வரைக்கும் வாமிட் பண்ண வச்சிருக்கோம். வழக்கமா வாமிட் பண்ண வச்சா எல்லாரும் கண்ணு முழிச்சிருவாங்க. ஆனா இவர் இன்னும் மயக்கமாவே இருக்காரு. ஒருவேளை பாய்சன் பெட்ல கலந்துருச்சா என்னன்னு தெரியல. ஐயோ டாக்டர், ஐயோ டாக்டர். ஐயோ கவின். எதுவா இருந்தாலும் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஐயோ ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், என் பையனை காப்பாத்தி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ். எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். நாங்க எங்களால முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டோம். இதுக்கு மேல கடவுள் தான் கருணை காட்டணும். கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. ஐயோ ஐயோ டாக்டர், அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். டாக்டர், நான் என் பையனை பார்க்கணும் டாக்டர். ஒரு வாட்டி பார்க்கலாமா? அவருக்கு கான்சியஸ் இல்ல, பார்த்து என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் டாக்டர், நான் என் பையனை பார்க்கணும் டாக்டர், ப்ளீஸ். ஓகே, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. கவின் சார், கவின் சார். என் பையனும் நானும் இருக்கிற இடத்துல உனக்கு இடம் இல்ல. பேசாம இங்கே இரு. ஹலோ அம்மா. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, அவன் சரியாயிடுவாம்மா. இல்ல மேடம், டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. இப்படி படுத்து கிடக்குறியே கவின், உன்னை இந்த கோலத்துல பார்க்கவா நான் இவ்வளவு போராடி ஜெயிச்சு வந்தேன். சின்ன வயசுல இருந்து உனக்கு ஒரு காய்ச்சல் வர விட்டுருக்கனா? உன்னை நான் எப்படி என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டேன். 25 வருஷமா உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன். இப்ப கோட்டை விட்டுட்டேன் கவின். ஆத்திரத்துல நான் என் புத்தி எழுந்துட்டேன் கவின். கவின், என்ன மன்னிச்சிடு கவின், என்ன மன்னிச்சிடு. நான் தான் அதை குடிக்காதன்னு உன்கிட்ட சொன்னேனே, நீ கேட்டியா? அம்மா தப்பு பண்ணது உண்மைதான். அதுல விஷத்தை நான் தாண்டா கலந்தேன். வெண்பா ஜூஸ்ல விஷத்தை கலந்துட்டான்னு பழி போடுறதுக்கு தான் அப்படி பண்ண. பிரச்சனை வரும், சந்தேகம் வரும். ஒரு பூனை குடிக்க வச்சா பூனை சாகும். வெண்பா தப்பு பண்ணிட்டான்னு பழி போடுறதுக்காக தாண்டா நான் அப்படி செஞ்சேன். பூனை சாகுன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி சாக கிடக்குறியே. பெத்த தாயே பிள்ளைக்கு விஷம் கொடுத்து கொடுமை உலகத்துல வேற எங்காச்சும் நடக்குமா? ஏன் கையாலேயே இப்படி பண்ணிட்டேன்னு என்ன மன்னிச்சிடு கவின், என்ன மன்னிச்சிடு.
அம்மா கவின் 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 கண்ணு முழிச்சிட்டியா கவின்? உனக்கு நல்லா ஆயிடுச்சா? நீ நல்லா ஆயிட்ட கவின். உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ குணமாயிட்ட. நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடியே நான் கண்ணு முழிச்சிட்டேம்மா. நீங்க வந்து என்ன சொல்லி அழ போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மயக்கமா இருக்கிற மாதிரி படுத்துருங்க. கவின், நீங்க இதை பண்ணலாமா? அம்மான்ற வார்த்தையோட சம்பந்தப்பட்ட யாராச்சும் இதை பண்ணுவாங்களா? என் உலகம், என் உயிர், என் கனவு, என் நம்பிக்கை எல்லாமே நீங்க தானேம்மா. என் நம்பிக்கை இப்படி சிதறடிச்சிட்டீங்களேம்மா. கவின், அப்படி இல்ல. போதுமா? ஒவ்வொரு குழந்தைக்குமே அவங்க அம்மா கோவில்மா, அவங்க அம்மா தெய்வம். அம்மா கிட்ட இருந்தா குழந்தைங்க சத்தியத்தையும் நேர்மையும் கத்துக்கிறாங்க. நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. அந்த ஜூஸை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஜூஸ்ல விஷம் கலந்துருக்கிறது எனக்கு தெரியுமா? அதை யாருக்காக பண்றீங்க, எதுக்காக பண்றீங்கன்னு நான் தெரியாம இருந்தேன். அது என் வெண்பா மேல கொலைப்பழி உண்டாக தான் நீங்க பண்ணீங்கன்னு தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு துடிச்சு போனேன் தெரியுமா? அது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமாமா? அந்த நிமிஷத்திலேயே செத்துட்டா பரவாயில்லன்னு தோணுச்சு. கவின், செத்து போகணும் தான் நான் அதை குடிச்சேன். ஆமாமா, உங்க பையனா பிறந்ததுக்காக நான் வெக்கப்படுறேமா. அதனாலதான் செத்து போயிடலான்னு நினைச்சேன். கவின், இந்த விஷயம் வெண்பாக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு வருத்தப்படுவா தெரியுமா? அன்னைக்கு படிக்கட்டுல எண்ணெய் ஊத்தி விட்டது கூட நீங்க தான் எனக்கு இப்பதான் புரியுது. வெண்பா மேல பழிய போட்டீங்க. ஆனா வெண்பா என்ன சொன்னா தெரியுமா? அத்தைக்கு அடிபட்டுருச்சா, அத்தைக்கு வலி இருக்கா, அத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு எதையுமே தப்பா பார்க்க தெரியாதும்மா. யாருக்குமே கெடுதல் நினைக்க தெரியாது. நீங்க தான் ஜூஸ்ல விஷம் கலந்தீங்கன்னு தெரிஞ்சா கூட அத்தை மனசு சங்கடப்படுற மாதிரி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுதான் அத்தை இப்படி பண்ண வச்சிருச்சுன்னு அவ மேல பழி போட்டுப்பாளே தவிர உங்களை தப்பா நினைக்க மாட்டாமா. அவ அவ்வளவு தங்கமானவ. அவளை இனிமேல் அவது நல்லா பாத்துக்கோங்க. நீங்க தான் இப்படி ஒரு காரியம் பண்ணீங்கன்ட்டு நான் நிச்சயமா வெண்பாட்ட சொல்ல மாட்டேமா. வெண்பாட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எங்க அம்மாவை யார்கிட்டயும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. என் பொண்டாட்டியே ஆனாலும் என் அம்மாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு
இன்னொரு தடவை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. கவின் சாரை பார்க்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. கவின் சார் இப்ப பரவாயில்லையா? கவின் சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல தங்கா, நான் நல்லா இருக்கேன். நீ பயப்படாத. உன்னோட தாலி பலமும் எங்க அம்மாவோட பிரார்த்தனையும் தான் என்னை காப்பாத்துச்சு. தேங்க்ஸ் அத்தை. அழாத வெண்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடுச்சு. நான் நல்லா இருக்கேன். கவின் சார், எழுந்துறீங்க, டேப்லெட் சாப்பிடணும். எதுக்கு வெண்பா திரும்ப திரும்ப டேப்லெட் சாப்பிட்டுட்டு? நான் தான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன்ல. டிஸ்சார்ஜ் ஆனாலும் ஒழுங்கா டேப்லெட் சாப்பிடணும், டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. ஐயோ வெண்பா, எனக்கு டேப்லெட் சாப்பிடவே பிடிக்காது. சார், எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க, அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இந்தாங்க டேப்லெட். ஒன்னு 2 3 4. வெண்பா, என்ன வெண்பா இவ்வளவு மாத்திரை? குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயோ, தலை சுத்துற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? மயக்கம் வர மாதிரி இருக்கா? அப்படி இருந்தா டாக்டர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்காங்க. எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் பாய்சன் கொஞ்சம் கொஞ்சம் அங்க ஒட்டி இருக்குமா. கொஞ்ச நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல வெண்பா. எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியவே இல்ல. நான் நிச்சயமா அந்த ஜூஸ்ல விஷம் கலக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அத லக்ஷ்மி அக்கா கிட்ட தான் நான் கொடுத்து அமிச்சேன். லக்ஷ்மி அக்காவும் அப்படி பண்றவங்க கிடையாது. அப்போ யாருதான் விஷம் கலந்திருப்பா?
வெண்பா, என் வயித்துல இருந்தது கெமிக்கல் பாய்சனோ இல்ல தனிப்பட்ட முறையில யாரோ கலந்த பாய்சனோ இல்ல. டாக்டர் தான் தெளிவா சொல்லிட்டாரு. சில சமயத்துல அந்த ஃப்ரூட்ஸ் கூட பாய்சன் ஆயிருக்கலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு தான் டாக்டர் சொன்னாரு. அதனால யாரோ பண்ணாங்கன்னு குழப்பிக்காத. அது எப்படி சார்? அத்தை பாய்சன் இருக்குன்னு சொல்றப்போ அதே நேரத்துல ஃப்ரூட்டும் பாய்சன் ஆயிடுமா?